அது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அதிகாலை பொழுதின் அமைதியை விடியற்காலை காற்று கலைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய புயல் மறைந்திருப்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அதே ஊரைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் விமலா பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து 1 வருடமாக வாழ்ந்து வந்தாள். குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியில் வேலைக்குச் சென்று தன் குழந்தையை காப்பாற்றி வந்தாள் விமலா. அவளது தற்காப்பு நிலையையும் தனிமையையும் தவறாக பயன்படுத்த நினைத்தான் அதே ஊரைச் சேர்ந்த 65 வயது முதியவனான மகேந்திரன். தாத்தா வயதான அவனுக்குள் காம மிருகம் ஒளிந்திருந்தது. விமலா வேலைக்குச் செல்லும் போதெல்லாம் அவளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தான். என்னோடு வந்துவிடு என்று வற்புறுத்தி வந்தான். சில நாட்களுக்கு முன்பு விமலா ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த போது அங்கே வந்த மகேந்திரன் எல்லாரும் பார்க்கும்படியே அவளது கையை பிடித்து இழுத்து, வா, கார்ல போலாம் என்று வற்புறுத்தினான். வயதுக்கு கூட மரியாதை தராமல் நடுரோட்டில் அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த முதியவனைக் கண்டு விமலாவின் கோபம் உச்சிக்கு ஏறியது. சுற்றியிருந்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தன் காலில் இருந்த செருப்பை கழட்டி மகேந்திரனை வெளுத்து வாங்கினாள். அந்த பகுதியில் இருந்த சிலர் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டனர். உன் கரியை காகம் கொத்திட்டு போகும், உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா என்று விமலா சாபமிட்ட அந்த வீடியோ வைரலானது. தன் குடும்பத்திற்கும் ஊருக்கும் இந்த விஷயம் தெரிந்தால் தனக்கு அவப்பெயர் ஏற்படும் என்று மகேந்திரன் பயந்தான். அதே சமயம் ஒரு இளம்பெண்ணிடம் செருப்படி வாங்கிய அவமானம் அவனுக்குள் தீயாய் எரிந்தது. பழி வாங்க துடித்தான். விமலாவுக்கு தெரிந்த சுந்தரராஜன் என்ற நபர் அவளது குடும்பத்தினரிடம் அவளைப் பற்றி தவறான தகவல்களை கூறி அவளை தன் ஊரிலேயே கொண்டு வந்து விட்டான். விமலா ஊருக்கு திரும்பிய செய்தி மகேந்திரனுக்கு எட்டியது. அவமானம் தாங்காத மிருகம் அவளை தீர்த்து கட்ட இதுதான் சமயம் என்று முடிவு செய்தது. அன்று காலை சுமார் 7 மணி இருக்கும். விமலா தன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தாள். அப்போது கையில் மண்வெட்டியுடன் வெறிபிடித்தவன் போல் அங்கே வந்தான் மகேந்திரன். அவனை பார்த்ததும் விமலா அலறினாள். சற்றும் இரக்கமில்லாமல் தான் கையில் வைத்திருந்த மண்வெட்டியால் விமலாவை ஓங்கி வெட்டினான். அலறல் சத்தம் கேட்டு அவளது சித்தப்பா ஓடிவந்து தடுக்க முயன்றார். ஆனால் அந்த முதியவன் அவரையும் இரும்பு பைப்பால் கொடூரமாக தாக்கினான். இரத்த வெள்ளத்தில் சரிந்த விமலா அந்த இடத்திலேயே பரிதாபமாக தன் உயிர் துறந்தாள். அவளது சித்தப்பா பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார். தகவலறிந்து வந்த அண்ணாமலை நகர் காவல்துறையினர் விமலாவின் உடலை கைப்பற்றி கொலையாளி மகேந்திரனை கைது செய்தனர். ஒரு பெண்ணின் தற்காப்பு போராட்டமும் அவள் காட்டிய தைரியமும் ஒரு காம மிருகத்தின் வஞ்சகத்தால் இப்படி இரத்தக் கரையோடு முடிந்து போனது அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது.